Hello friends, welcome to my channel. This is Quick Learning. So NMMS exam almost வரப்போகுது February 3. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எல்லோரும் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு முடிச்சிட்டதுனால எல்லாருமே சேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து மேட் சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இடையில வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்துச்சுல சேட்டுக்காக. ஸோ அதை வந்து இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். எல்லாருமே வந்து மேட்டில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சு வர்றது, இல்லாட்டி ஏதாவது சூழ்நிலை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அதை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சம்ஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சூழ்நிலை கணக்குகள், சிச்சுவேஷன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அவங்களே ஏதாவது ஒரு இந்த பொசிஷனில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, இதுலேருந்து இத்தனாவது இடத்துல யார் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குறது. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அன்பு, பிரபு, சீனி, டேவிட், ஈஷா என்பவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பாட்டு பாடுகின்றனர். ஸோ இந்தமாரி ஒரு 5-6 பேர் வரிசையாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 5-6 பேரையும் ஆர்டராக ஒரு இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க கிராஃப் பேப்பரில். அப்போ தான் வந்து நம்ம எத்தனாவது ஆள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவதாக மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஓகேவா, ஒரு 5 பிளேஸ் வச்சுக்கோங்க. முதலாவதாக பாடும் நபருக்கு அடுத்து சீனி பாடுகிறார். முதலாவது பாடுறவங்க யாருன்னு சொல்லலை, அவங்களுக்கு அடுத்து சீனி பாடுகிறார் அப்படின்னா ரெண்டாவதாக சீனிங்கிறவர் பாடுறாருன்னு அர்த்தம். ரெண்டாவதுன்னு டேரெக்டாக கொடுக்காம முதலாவதுக்கு அடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப அந்த நேரத்தில் யோசிச்சிருக்க வேணாம். முதலாவதுக்கு அடுத்துனா ரெண்டாவது அப்படின்னு யோசிச்சுக்கணும். அடுத்தது, கடைசியாக பாடுபவர் அன்புக்கு அடுத்து பாடுகிறார். லாஸ்ட்டாக பாடுறவர் வந்து அன்புக்கு அடுத்து பாடுறாரு அப்படின்னா அன்புங்கிறவர் 4வது இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ செகண்ட் பிளேஸில் சீனிங்கிறவரும் 4th பிளேஸில் அன்புங்கிறவரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஈஷா முதலாவதாகவும் கடைசியாகவும் பாடவில்லை. ஈஷாங்கிறவர் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயோ இல்லை 5th பிளேஸ்லேயோ இல்லையாம். அப்போ அவர் எத்தனாவது பிளேஸில் இருப்பார்? ஆல்ரெடி 2nd 4th தெரிஞ்சு போச்சு. 1st 5th அவர் இல்லை அப்படின்னா ஈஷான்றவர் 3rd பிளேஸில் இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது, பிரபுவுக்கும் அன்புக்கும் இடையில் 2 பேர் பாடுகின்றனர். இதில் பிரபுங்கிறது புது நேமு, ஆனால் அன்புங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 4th பிளேஸில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பிரபுவுக்கும் அன்புக்கும் இடையில் 2 பேர் பாடுறாங்க அப்படின்னா அன்புங்கிறவர் 4th பிளேஸ் அப்படின்னா 1st பிளேஸில் தான் பிரபு இருக்கணும். அப்போ தான் அவங்க 2 பேருக்கு நடுவில் 2 பேர் இருக்க முடியும். ஓகேவா, ஏன்னா அவங்க 1st பிளேஸே இவர் 4th பிளேஸ்னால் இடையில 2nd பிளேஸ் 3rd பிளேஸ் 2 பேர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆர்டர் புரிஞ்சு போச்சு. அதாவது 1st பிளேஸில் பிரபு இருக்காங்க, 2nd பிளேஸில் சீனின்றவர் இருக்கார், 3rd பிளேஸில் வந்து ஈஷான்றவர், 4th பிளேஸில் அன்புங்கிறவர் இருக்கார். அப்படின்னா 5th பிளேஸில் டேவிடுங்கிறவர் இருப்பார். ஏன்னா இங்கே பேலன்ஸ் இருக்கிறது அவர் தானே. ஸோ 5th பிளேஸில் டேவிடுன்றவர் இருக்கார். இப்போ இவங்க 5 பேர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. கொஷின் லாஸ்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, எனில் கடைசியாக பாடியவர் யார், அதாவது 5th பிளேஸில் பாடினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா டேவிட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். இதை நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் எடுத்திருப்போம். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். 2 நிமிஷங்கிறது அதிகம். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் தான் 90 மினிட்ஸ் இது கரெக்டாக வரும். நீங்கள் வந்து ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷத்தை விட கம்மியாக எடுத்துக்கிட்டால் தான் சீக்கிரமாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அதனால் ரொம்பவும் டைம் எடுக்கக்கூடாது. அதே சமயம் கரெக்டாகவும் கெஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேகர் பீட்டரை விட உயரமானவர். ஸோ இந்த ஹைட் கொஷின்ஸ் நிறைய வரும். இவங்கள விட ஹைட்டு, அவங்கள விட குட்டை, இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், என்ன மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹைட் கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ரஃப் பேப்பரில் நீங்களே அவங்க எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்கிறாங்களோ சும்மா பென்சிலில் வந்து போட்டு பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி. இப்போது சேகர் பீட்டரை விட உயரமானவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீட்டருக்கு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனை விட ஹைட்டாக ஒரு லைன் போடுங்க. இது பீட்டரு, அது சேகர் அப்படின்னு சொல்லி நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் மோகனை விட குள்ளமானவர் யார்? சேகருங்கிறவர் பீட்டரை விட உயரமானவராம், ஆனால் வந்து மோகனை விட குள்ளமானவராம். அப்போ இந்த சேகருங்கிறவருக்கு முன்னாடி வந்து அவரை விட ஹைட்டாக ஒரு லைன் போட்டு அது வந்து மோகன் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா மோகனை விட இந்த சேகர் வந்து குள்ளமானவராம், ஆனால் பீட்டரை விட ஹைட்டானவராம். ஸோ அப்படின்னா மோகன் வந்து ஹைட்டு, அதை விட கொஞ்சம் கம்மி வந்து சேகர், அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டு அந்த லைன் வந்து பீட்டர்னு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிந்த் விஸ்வாவை விட குள்ளமானவர் மற்றும் விஸ்வா பீட்டரை போல் உயரமானவர் இல்லை. இதில் இந்த பீட்டருங்கிற வரைக்கும் தான் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம்.
பீட்டரை போல் உயரமானவர் இல்லையா விஸ்வா. அப்போ விஸ்வாங்கிறவர் பீட்டருங்கிறவரை விட குட்டை. அப்போ அந்த பீட்டர்னு ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதை விட ஒரு கம்மி லைன் பக்கத்துலேயே போடுங்க, அது விஸ்வா. இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, கோவிந்த் விஸ்வாவை விட குள்ளமானவர். இந்த விஸ்வாவை விட குள்ளமானவரான் கோவிந்த். அப்போ இந்த விஸ்வாங்கிறவருக்கு அடுத்த லைனில் கோவிந்துன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா. இப்போ இந்த லைன் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு யார் யார் எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஆனால் அவர்கள் அனைவரும் அவர்களின் உயரங்களின் அடிப்படையில் நின்றால் நடுவில் நிற்பவர் யார். ஸோ இப்போ நம்ம ஹைட் ஆர்டரில் தான் ஏற்கனவே போட்டிருக்கோம். அது வந்து பெருசுலேருந்து சின்னதோ சின்னதுலேருந்து பெருசோ எப்படி வச்சாலுமே நடுவில் நிற்கிறவங்க வந்து சேமாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்டரில் நடுவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர். அப்போ ஆன்சர் வந்து பீட்டர். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்களே இமேஜினரியாக லைன்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்து இந்த ஹைட் கொஷின்ஸ் மாதிரி வேறு என்ன கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னா, ஒரு டைனிங் டேபிளில் வந்து இவங்களுக்கு பக்கத்தில் இவங்க உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு இந்த சைடு இவங்க உட்காந்துருக்காங்க, அப்போ இங்கே உட்காந்துருக்கிறது யார் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிற ஆர்டரு இல்லை இந்த ஹைட் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய வரலாம். அப்புறம் வந்து இது வந்து அடுத்த டாப்பிக்கு, அடுத்த சாப்டர் ரிலேஷன்ஷிப் கொஷின்ஸு, உறவு முறை கணக்குகள். அதாவது இவங்களோட ரிலேஷன் இவங்க, இவங்களோட சித்தப்பா அவங்க, அப்போ இவங்களுக்கு இவங்க யார், இந்த மாதிரி கொஷின்ஸ் இதுவும் கண்டிப்பாக வரும். ஸோ இதிலே நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு சில நார்மலாக யோசிச்சாலே புரிஞ்சிடும். சில இது வேணால் நம்ம வந்து ரஃப் பேப்பரில் அந்த உறவு முறை அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு மைண்ட் மேப் மாதிரி வரைஞ்சி பார்த்து கண்டுபிடிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரிக் என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி இருப்பாங்கள்ல, இப்போ இவங்களோட சித்தியோட பையனோட பொண்ணு இவங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இப்படி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதுவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் சொல்கிற அந்த ஒரு பேர் அந்த இடத்துல வந்து உங்களை வச்சுக்கிட்டு உங்களோட சித்தியோட பையனோட பொண்ணு வந்து உங்களுக்கு என்ன வரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி அதில் கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஸை அப்படியே உங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்மளுக்கே ஈஸியாக என்ன உறவு முறைங்கிறது புரிஞ்சிடும். அப்படி இல்லை அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத கொஷின்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ட்விஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உறவு முறை அப்படியே ஒரு மைண்ட் மேப் மாதிரி வரைஞ்சி பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தீபக்கின் சகோதரர் விமல். ஓகேவா. தீபக்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட சகோதரர் விமல். விமல் என்பவர் பிரேமின் மகனாவார். அதாவது தீபக்குங்கிறவரும் விமலுங்கிறவங்களும் சகோதரர். ஓகேவா, பிரதர்ஸு. இந்த விமல் என்பவர் பிரேமின் மகன். அப்போ இந்த பிரேமுங்கிறவர் விமலோட அப்பா. இப்போ இந்த பிரேமுங்கிறவர் விமலோட அப்பா அப்படின்னா தீபக்குக்கும் அவர் தானே அப்பா, ஏன்னா அவங்க 2 பேரும் சகோதரர். ஓகேவா. அப்போ தீபக் விமல் இவங்க 2 பேரோட அப்பா வந்து பிரேம். ஓகேவா. ராஜா என்பவர் பிரேமின் தந்தை. இப்போ இந்த பிரேமோட தந்தை வந்து ராஜா அப்படின்னா இந்த தீபக் விமல் 2 பேரோட தாத்தா வந்து ராஜா. அதுக்கப்புறம் விமல் என்பவர் ராஜாவுக்கு எவ்வகையில் உறவு. இந்த விமல் வந்து ராஜாவுக்கு எவ்வகையில் உறவு அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாவுக்கு விமல் யார், பேரன். அப்போ பேரன் அப்படிங்கிறது ஆன்சர். நீங்கள் தாத்தான்னு போட்டுறக்கூடாது, யாருக்கு யாருன்னு கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. விமல் என்பவர் ராஜாவோட என்ன உறவு அப்படின்னு தான் கேட்குறாங்க. விமல் வந்து ராஜாவுக்கு பேரன், அப்போ பேரனுங்கிறது எழுதணும். இப்போ நான் சொன்னதில் நான் வந்து வரைஞ்சி பார்க்கல, நார்மலாகவே அப்படியே லாஜிக்கலாக யோசித்தேன். பட் சில கொஷின்ஸ் வந்து இத்தனோண்டா கேட்க மாட்டாங்க, இன்னும் நான் 2 3 4 5 ரிலேஷன்ஸை கூட எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் சைடில் வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இதுக்கு வந்து ஆனால் வரையணும்னு தேவையில்லை, பட் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பெரிய கொஷின்ஸ் வந்தாலும் இதே மாதிரி வரைஞ்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நபர் பியின் சகோதரர் ஏ. ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு பின்னு எழுதிக்கோங்க, அடுத்து ஏன்னு எழுதிக்கோங்க. இவங்க பியோட சகோதரர் வந்து ஏ. ஓகேவா. ஆரோ மார்க் போட்டுக்கிறோம். அடுத்தது மேலும் ஏயின் தந்தையின் சகோதரி சி. அதாவது ஏக்கு ஒரு தந்தை இருக்காங்க, அவங்க பேர் என்னன்னு கொடுக்கல, அந்த தந்தையோட சகோதரி வந்து சிஎம். ஓகேவா. அதாவது இந்த ஏக்கும் பிக்கும் சிங்கிறவங்க அத்தை முறை வரும். ஓகேவா. சி என்பவருக்கு பி எவ்வகையில் உறவு. இந்த சிக்கு பிக்கு சி என்ன வகைன்னு கேட்கலாம். உங்கள் கொஷின்ஸே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன நினைப்பீங்கன்னா அத்தை முறை அப்படின்னு போடுவீங்க. ஆனால் அவங்க கேட்குறது பிக்கு சி என்ன உறவுன்னு கேட்கல. சி என்பவர் பிக்கு எவ்வகையில் உறவு. இந்த பி அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு இந்த சி வந்து என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அது வந்து அத்தை. ஒருவேளை சிக்கு பி என்ன உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் மகன் இல்லை அண்ணன் மகள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா. இப்போ இந்த கொஷின்ஸுக்கு அத்தைங்கிறது கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரிலேஷன்ஷிப் கொஷின்ஸ். எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தாலே லாஜிக்கலாக முடிஞ்ச அளவுக்கு யோசிங்க. இது லைட்டாக குழப்பம், இது கொஞ்சம் பெரிய கொஷின் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலே உடனே ரஃப் பேப்பர் அவங்க பின்னாடி ஒரு பேஜோ இல்லை 2 பேஜோ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் பென்சில்லையோ ஏதோ பென்லேயோ வச்சுட்டு நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு மைண்ட் மேப் மாதிரி வரைஞ்சி பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மூலயமா என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.